நமக்குள்ள உயர்வான உள் உணர்வு இருக்க வேண்டும். உயர்வான உள்ளுணர்வு அப்படின்னா என்னது? முதலாவது என்ன நடக்கணும்னா, இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்குள்ள உயர்வான உள் உணர்வு இருக்க வேண்டும். உயர்வான உள்ளுணர்வு அப்படின்னா என்னது? ஓகே, ஹைட்டன்ட் இன்ட்யூஷன். ஹைட்டன் அப்படின்னா உயர்த்தப்பட்ட, அப்படின்னா இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ நாள் எப்படி இருந்தேன், ஆண்டுக்குள்ளே உள்ள வாஞ்சி எப்படி இருந்துச்சு, ஆண்டு அதான் டிசையர். இந்த டிசையர் உயரணும். நமக்குள்ள விருப்பங்கள் உயரணும். யா, பைபிள் வாசிக்க பாருங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பீயிங் அ ரிலீஜியஸ் பர்சன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரே பண்ணணும், பைபிள் படிக்கணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டை துதிக்கணும், பாட்டெலாம் பாட்டு துதிக்கணும், அப்புறம் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், முடிச்சு. இதுதான் டிவோஷன். அது இல்லை. ஓகே, அது இல்லை. இட் இஸ் மோர் தென் தட். நீங்கள் துதிக்கணும், துதிக்கும்போது அங்கே ஒரு அனுபவத்தையும் நீங்கள் பெறணும். அந்த வாஞ்சிக்கணும், நான் ஆண்டவரை இன்னும் கூட அவரை நான் அறிஞ்சு கொள்ளணும், இன்னும் கூட அவரை குறித்து எனக்கு தெளிவு வரணும். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு? நம்மளை பற்றியே இன்னும் ஒழுங்காக தெரியல. இன்னொருத்தரை பற்றி, அதுவும் நமக்கு நம்ம சிந்தனைக்கு மேலானவரை குறித்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். அவர் தெரியும் நம்மளால் கூடாதுன்னு. ஆனால் அவர் நம்மளை தேடி வந்தார். நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நமக்கு அதை புரிய வச்சார். இதுதான் how God loves human being. புரியுதா? அப்போ கவலைப்படாதீங்க. அவ்வளோ காரியத்தை செஞ்ச தேவன் அடுத்த காரியத்தை உங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துவார்.